ஓகே, இப்போ ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம ஜஸ்ட்டு நம்மளுடைய இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும்னா, நிறைய நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஹெல்ப்பை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, என்னென்ன எங்கெங்கே இருக்குது என்னன்றதை நீங்கள் நிறைய டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நான் ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு குயிக் ரிவ்யூ அப்படி மட்டும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெனு ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபைல் மெனு இருக்குது, நியூ ப்ராஜெக்டோ ஓப்பன் ப்ராஜெக்டோ, ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிக்கிறோம். நியூ எடிட் வியூ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஃபுல்லாக இது வந்து நம்மளுடைய மெனு ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து டூல் பார், நம்மளுடைய டூல் பார். ஸோ இந்த ஏரியா வந்து நம்மளுடைய எடிட் ஏரியா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி எந்த ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கோ அந்த ஃபைலினுடைய டோட்டல் ஸ்ட்ரக்சர் வருது. இப்போ ஆக்டிவிட்டி ஹலோ வேர்ல்டு டாட் எக்ஸ்எம்எல்ன்ற ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா லேஅவுட்டில் இருக்குது. லேஅவுட் எங்கே இருக்குது? ரிசல்ட்டில் இருக்குது. ரிசல்ட் எங்கே இருக்குது? மெயினில் இருக்குது. எகெயின் சோர்ஸு ஆப்பு ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பர்டிகுலர் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃபைலினுடைய ஃபுல் பாத் நமக்கு தெரியுது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபைல், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபைல் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ப்ராஜெக்ட் மெனு. ஸோ இது வந்து ஒரு டேபு. ஸோ இந்த டேபை நம்ம இங்கே பாருங்கள், இது மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஷிஃப்ட் எஸ்கேப் அடிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹைட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறது. இது வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். நம்மளுடைய ஃபைல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். தென் இது வந்து நம்மளுடைய ஏரியா, ஃபைல் ஏரியா. இது வந்து எடிட் ஏரியா. ஸோ இது நம்ம என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், இது ஒரு லேஅவுட் ஃபைல்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள் லேஅவுட் ஃபைல். இந்த லேஅவுட் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணும். இதில் பாருங்கள் டிசைன் ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. நான் டெக்ஸ்ட் மோடுக்கு வந்துட்டேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு என்ன வேணுமோ அது டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி பாருங்கள், அந்த ஸ்க்ரீன் வந்து சைடில் இந்த மாதிரி வந்துருச்சு. இது வேண்டானாலும் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்குது, இந்த எக்ஸ்எம்எல்லையே நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸ்எம்எல்ல மாடிஃபை பண்ண தெரியாது அப்படின்னா, ஸோ டிசைன் மோடில் வந்தோம் அப்படின்னம்னா இங்கே நமக்கு ஹெல்ப்பிங் நிறைய இருக்குது. இங்கே டூல் பாக்ஸ் இருக்குது. இந்த டூல் பாக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படிலாம் டிசைன் பண்ணணும் என்னன்றதை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஸோ இது மினிமைஸ் மேக்ஸிமைஸ் இதை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஜாவா ஃபைலு. இந்த ஜாவா ஃபைல் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோட் வியூ இங்கே ஓப்பன் ஆகிடுது. இதே லேஅவுட் ஃபைல்னால் அந்த லேஅவுட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே டிஸ்பிளே வந்துடுது. ஸோ இந்த டூல் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் என்ன அப்படின்னா ரன் ஐக்கான். ஸோ ரன் நம்மளுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்கணுன்னா இது கிளிக் பண்ணலாம். டீபக் மோடில் ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பக்னுடைய ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணலாம். இந்த 3 ஐக்கானும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 3 ஐக்கான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஐக்கானுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ் மானிட்டர், டிடிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பின்னால் நம்ம ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பாருங்கள், எஸ்டிகே மேனேஜர். நம்ம எஸ்டிகே ஃபோல்டரில் போயிட்டு நம்ம எஸ்டிகே மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே கிளிக் பண்ணியும் நம்ம எஸ்டிகே மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்க முடியும். பாருங்கள், ஸோ என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்கு என்ன, ஸோ அது எல்லாம் இங்கேருந்தும் நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இங்கே பாருங்கள் லான்ச் ஸ்டாண்ட் அலோன் எஸ்டிகே மேனேஜர். இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம அங்கே ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த எஸ்டிகேவே ஓப்பன் ஆகிடும், அந்த மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். இது இன்பில்ட் டிசைன் வந்து இது இங்கே இருக்குது. ஏன்னா குயிக்காக லோட் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா
ஏவிடி மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் மேனேஜர். இதை பற்றியும் நம்ம அடுத்ததாக ஒரு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்டை ஃபைல் ஓப்பனில் நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை நியூ ப்ராஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளுடைய ப்ராஜெக்ட் செட்டிங்ஸை மாற்றணுன்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் போயிட்டு நம்ம மெயினில் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் மாற்றணும் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் நம்ம மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் என்ன ப்ராஜெக்டு என்ன. ஸோ இது மாதிரி நிறைய நம்மளுடைய அப்ளிகேஷன் ரிலேட்டடான டீட்டெயிலாம் மாற்றிக்கிறதுனா இங்கே மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா developer.android.com போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோனுடைய ஹெல்ப்பை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ நம்ம சொல்லி கொடுத்ததை பேஸ் பண்ணி இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.